கணக்கு என்கின்ற எண்ணை நீ கற்றுக்கொண்டாலும், எழுத்து என்ற இலக்கியங்களை நீ கற்றுக்கொண்டாலும், அந்த படிப்பின் விளைச்சல் என்னவாக இருக்க வேண்டும் என்று என் வள்ளுவன் சொல்லுகிறான் தெரியுமா? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப படிக்கும் மாணவர்களுக்கு என்று என் வள்ளுவன் சொல்லவில்லை. படிக்கும் மனிதர்களுக்கு என்று என் வள்ளுவன் சொல்லவில்லை. என்ன சொன்னான்? என்னென்ப. கணக்குன்னா என்ன கணக்கு? அந்த காட்டுக்குள்ள 10 புலிகள் இருந்தால் அதற்கு சமநிலைக்கான மான்களுடைய எண்ணிக்கை இருக்கின்றனவா என்ற கணக்கை பார் என்று சூழலியல் அறிவை சொன்ன கணக்குத்தான் வள்ளுவன் கணக்கு. பெண்கள் இருக்கின்றார்களே, ஏன் இவ்வளவு குறைவாக ஆண்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கை பார்க்க சொன்னவன் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய என் போர்க்கால சமூகத்தில் அவன் பார்க்க சொன்ன கணக்கு அதுதான். இவ்வளவு பெண்கள் எண்ணிக்கையில் இவ்வளவு குறைவாக ஆண்கள். இந்த போர் என்ன செய்தது? பெற்றெடுக்கிற ஆண்களை எல்லாம் போர் வீரர்களாக மாற்றி போர்க்களத்திற்கு அழைத்து அழைத்து கொன்று 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 பெண்களை மட்டுமே மிகுதியாக வாழ வைத்து இந்த ஆண்களின் எண்ணிக்கையை குறைத்ததால் என்ன நடந்தது? என்ன நடந்தது? பரத்தையர் என்ற ஒரு வாழ்வு சோகத்தில் பெண்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஏன்? ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், அது இல்லறம் என்றார்கள். அப்படியானால் மிகுதியாக இருக்கிற அந்த பெண்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய உணர்வு, அவர்களுடைய விழுமியம் அந்த போர் சமூகத்தில் இந்த குழந்தை பெற்றுக் கொடுக்கிற மனைவிக்கும் இவன் கணவனாக இருக்கிறான். கூடுதலாக இருக்கிற பெண்களுக்கும் அவன் மகிழ்ச்சி செய்ய வேண்டிய ஒரு கொடுமையை அதிகார மையம், அரசாட்சி மையம் உருவாக்கிய சோகம்தான் அந்த பரத்தையர்கள் என்ற சமூக வாழ்வை இந்த தமிழ்நாட்டில் அல்லது போர்க்கால சமூகம் எங்கே இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் இந்த சோகத்தை உருவாக்கியவர்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய மன்னர்களாக புகழ்ந்தாலும் அவர்கள் இந்த பெண்களுக்கு இழந்த கொடுமை இந்த கொடுமை. அதிலும் பேய் மகளிர் என்ற ஒரு கொடுமை இருக்கிறது. அந்த சோகம் என்ன தெரியுமா? போர்க்களத்திலே போரிட்டு போர் முடிந்து விட்டது என்று கேள்விப்பட்டவுடன் அப்பாவை தேடி, கணவனை தேடி, அண்ணனை தேடி இந்த பெண்கள் போர்க்களத்துக்குள்ளே ஓடி வருவார்கள். அதைத்தான் இந்த பையன் சொன்னான். ஒரு புறநானூற்று பாட்டிலே அவன் புறமுதுகிட்டானா, மார்பு காட்டினானா, இல்லை என்றால் அவன் மார்பை அறுத்தறிவேன் என்ற வீரத்தாய்களின் கதையை நாம் உரையாடலாக சொன்னோம். ஆனால் இன்றைக்கு போர் வேண்டாம் என்று சொல்லுகிற உலக அமைதியை நோக்கிய சிந்தனையில் என் சங்க இலக்கியம் அதற்குள்ளாக அன்று நடந்த கொடுமைகளை நான் இன்று சொல்லத்தான் வேண்டியிருக்கிறது. கணவன் சாக கிடக்கிறான். மனைவி ஓடி வந்து அள்ளி கொண்டு மடியில் போட்டுக்கொண்டு அழுகிறாள். அவன் மெல்ல மெல்ல செத்துக் கொண்டிருக்கிறான். வாளும் வேலும் அவன் காயப்படுத்தி இருக்கின்றன. அப்படியே அந்த வழிகின்ற ரத்தத்தை அள்ளி அள்ளி குடிக்கிறாள் மனைவி. அந்த சதையை பீத்து அள்ளி விழுங்குகிறாள். எதற்காக? என் அப்பன் சாகக்கூடாது, அவன் எனக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதற்காக அப்பனின் ரத்தத்தை, கணவனின் ரத்தத்தை அள்ளி குடித்த பெண்கள் மனப்பிரழ்வாகி அதன் பிறகு வீடு தேடி வராமல் அத்தகைய போர்க்களத்திலும் சுடுகாட்டிலுமாக அவர்கள் நரமாமிசம் சாப்பிடுகிற மனப்பிரழ்வு பைத்தியக்காரிகளாக எங்கள் பெண்களை மாற்றியவர்கள். அந்த வேலையும் பாலையும் சுழற்றிய அந்த அதிகார அந்த போர்க்கால சமூக கொடுமை. ஆறலை கல்வர்கள் என்கிறீர்கள். ஆறலை கல்வர்கள் யார்? திருடர்களா? இல்லை, அவர்களும் மறவர்கள் தான். அந்த மறவர்கள் எப்படி கள்ளர்களானார்கள்? போர்க்களத்திலே வெற்றி பெற்ற மன்னன், தோல்வி பெற்ற மன்னன் என்று 2 போரின் ஒரு முடிவு. அதிலே வெற்றி பெற்ற மன்னனின் வீரர்கள் எங்கே வேண்டுமானாலும் போகலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனால் தோல்வியுற்ற மன்னனுடைய வீரர்கள் இந்த வெற்றி பெற்ற மன்னர்களுடைய வீரர்களுக்கு அகப்பட்டு விடக்கூடாது. அகப்பட்டால் அவர்களை அழைத்து வந்து வெட்டுவார்கள்.
அல்லது கழுவேற்றுவார்கள், அல்லது ஏரி வெட்டச் சொல்வார்கள், குளம் வெட்டச் சொல்வார்கள், கொடுமைக்கு கொடுமை 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 செய்வார்கள். அதற்காக வெற்றி பெற்ற வீரர்களிடம் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த தோல்வி பெற்ற மன்னனின் வீரர்கள் எல்லாம் மனித நடமாட்டம் இல்லாத பாலை நிலத்தில் போய் பதுங்கிக் கொள்வார்கள். நேற்று வரை 3 வேளை சுட சுட ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி என்று சமைத்து கொடுக்கப்பட்டு சாப்பிட்ட அந்த போர் வீரர்களுக்கு இன்று வயிற்றுக்கு சோறு இல்லை. எறும்பு புற்றுக்குள் அரிசி எடுத்து அதை சாப்பிட வேண்டிய சூழல். அப்போது அவர்களுக்கு ஏற்கனவே போர் வீரர்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது எதிரி என்று சொன்னால் அவனை வெட்டு, குத்து, கொல்லு என்ற பழக்கம் அவர்களிடம் ஏற்கனவே இருக்கிறது. எனவே இப்போது அந்த வழியே போகிற சாத்தர்கள், வணிகர்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிற உணவு, அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிற பொருள், அவற்றை களவு செய்து உண்ண வேண்டிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கியவர்களும் இந்த அதிகார மைய அந்த வாளையும் வேலையும் பயன்படுத்தின அந்த மன்னர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஆளை கள்வர்கள் என்று வரை தொடர்ந்தது. வெள்ளைக்கார ஆட்சி வரை தொடர்ந்தது. அஜீஸ் நகர் என்ற ஒரு வரலாறு ஆரலை கல்வர் வரலாற்றின் எல்லை முடிவின் ஒரு அடையாளம். சரி, இந்த வாழ்க்கையில் ஏன் தமிழ் என்று நான் கேட்கவில்லை, நீங்கள் என்னை கேட்க வைத்திருக்கிறீர்கள். நான் தேன் தமிழ் தான் என்று சொல்ல விரும்புகிறேன். தேன் தமிழ் தான் என்று சொல்ல விரும்புகிறேன். ஏன் தமிழ் என்று நீங்கள் தான் கேட்க சொல்லுகிறீர்கள். தேன் தமிழ் என்பவர்கள் ஒருத்தவங்க கை தூக்குங்க. அப்படியே நீங்க எழுந்துருங்க. உங்க பேரை சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லிக்கலாம், நீங்க தேன் தமிழ்னு சொல்லிக்கலாம். ஆனா பல பேரை நீங்க சொல்லுங்க. மணியே சரி, சுந்தரம் தப்பு. அப்ப நீங்க ஏன் தமிழ் தான் கேக்குறீங்க. நீங்க வேல்சாமியா, தேன் சாமியா? அழகு. நான் என்ன சொல்ல வரேன்னா, 99 விழுக்காடு தமிழர்களுக்கு தமிழில் பெயர் இல்லை. என்னிடம் அமெரிக்காவிலிருந்து கேட்கிறார்கள், சுவிட்சர்லாந்திலிருந்து கேட்கிறார்கள். கேட்கிற போது அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் கேட்கிறார்கள், நல்ல அழகான தமிழ் பெயர் வைங்க பாவலரே அப்படிங்கிறாங்க. நானும் அவளோடு காத்திருக்கிறேன். சொல்லுங்க, அழகு. கை தட்டுங்க. ஒரு சின்ன குழந்தை சொன்னா கூட நம்ம பொறுமையா இருக்கலாம். இவ்வளவு வயசுல அவங்க அப்பா அம்மா என்ன கொள்கை உணர்வாளர்களாக இருந்திருப்பார்கள். சொல்லு. எழில் மொழி. இது தேன்மொழியை விட திட்டிக்கிறது. அழகு அழகு. ஒசூர் இல்லையா? ஆதவன் திருச்சென்னியம். மணிமேகலை என்ன சொல்லணுமா? அதே போல எங்க கொண்டு போய் பிள்ளைகளை சேர்த்திருக்கிறீங்கன்னு கேட்டா, தேன் தமிழ் கசந்து போகும், ஏன் தமிழே இதாகும். பரவாயில்ல. ஆனாலும் இந்த மேடைகளை அழைத்து வந்து இவ்வளவு அழகாக குழந்தைகளை தமிழ் பேச வைத்து, தமிழ் பாடல்களுக்கு ஆட வைத்து, அதுவும் பாண்டிஸ்டே ஒரு தமிழ் புகழ்கிற ஒரு பாடலுக்கு ஒரு நாட்டியமாடிய அழகு, அந்த பிள்ளையின் அந்த உள் உணர்வு நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. ஏன்னா பெரும்பகுதி பரதநாட்டியம் என்பது
புராணங்களின் அடவுகளை மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் வரலாற்றின் அடவுகளில் அந்த பரதநாட்டிய அடவுகளை மாற்ற வேண்டுமானால் அதற்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான் தமிழ்நாட்டில் விதை போட வேண்டும். ஆமா, புராண அடவுகள் அடுத்த தலைமுறைக்கு ஆகாது. வரலாற்று அடவுகள் பரதநாட்டியத்தில் வேண்டும். அதுவும் இந்த சலங்கை, பரதநாட்டிய கால்களில் கட்டப்பட்ட சலங்கை யாரால் தரப்பட்ட பரிசு? ஏர் ஓட்டுகிற நேரத்தில் மாடுகளுடைய நெற்றிகளில் சிறு சலங்கைகளை கட்டி நம்முடைய பாட்டன்கள் ஏர் ஓட்டிக் கொண்டு பாடிக்கொண்டே உழுத வாழ்க்கை. அந்த சிறிய சலங்கைகளை உழுவதற்கு பிறகு அதை கொண்டு போய் வீடுகளுடைய இரவணங்களில் செருகி வைப்பார்கள். இதை போல ஆடி மாதம் அல்லது விழா காலங்கள் வருகிற போது அந்த மாட்டின் நெற்றிகளில் கட்டப்பட்ட சலங்கைகளை தங்களுடைய கால்களில் பாட்டன்களும் பாட்டிகளும் கட்டிக்கொண்டு அந்த ஊர்களிலும் சேரிகளிலும் ஆடி மகிழ்ந்தார்களே. அந்த உழைக்கும் என் விவசாயிகளுடைய ஆட்ட கால்களில் இருந்த சலங்கைகள் தான் இன்றைக்கு பத்மா சுப்பிரமணியம் அவருடைய கால்களிலும் அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அது என் உழவன், என் தமிழன் கண்டெடுத்து கொடுத்த சலங்கை. ஒவ்வொன்றும் ஒரு ஜப்பானிய ஹைக்கூ கவிஞன் சொல்வான், நடவு நடும் பெண்கள் எல்லாம் அழுக்கு அவர்களிடம், அவர்கள் பாடல்களை தவிர என்று சொல்வார். அவர்கள் கொடுத்ததுதான். நான் பாடலாசிரியன் என்று இங்கே சொன்னீர்கள். இளையராஜா அவர்களுக்கு என் இசைஞானி என்ற ஆண் தாய்க்கு நான் பாடல்கள் எழுதியிருக்கிறேன். சேது திரைப்படத்தில் எங்கே செல்லும் இந்த பாதை, அவருடைய குரலில் என் தமிழ். மாலைதன் வேதனை கூட்டுதடி. திருமலை திரைப்படத்தில் அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. ரன் திரைப்படத்தில் பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. பிரியாத வரவேண்டும் திரைப்படத்தில் பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்பது காற்று என்று எழுதினேன். ஜெயம் திரைப்படத்தில் கவிதையே தெரியுமா, கனவு நீதானடி என்று எழுதினேன். சிறுத்தை திரைப்படத்தில் ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரிவரோ, மூச்சுப்பட்டா நோகுமன்னு நான் மூச்சடைக்கு முத்தமிட்டேன், நிழலுபட்டா நோகுமன்னு நான் நிலவடங்க முத்தமிட்டேன் என்று எழுதினேன். எழுதினேன் என்று சொன்னேன். ஆனால் நானோ வைரமுத்துவோ யுகபாரதியோ பழனி பாரதியோ கபிலனோ அல்லது என் தங்கை தாமரையோ உமாதேவியோ நாங்களெல்லாம் எழுதினோம் என்றால் நாங்கள் நடவு நட்ட கை நாட்டு தாய்களுக்கு நாங்கள் பிள்ளைகளாக பிறந்தோம். அதனால் நாங்கள் பாடலாசிரியர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். அழகூரில் பூத்தவளே என்றால் அடியோடு சாய்த்தவளே என்று சொல்லுகிறேன். அந்த ஆனாவுக்கு ஆனா போட எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த சங்க இலக்கியம் இல்லை. இங்கே நாட்டுப்புறம் என்று அந்த ஒரு செவ்வியல் இலக்கியத்தின் தாயை கொச்சைப்படுத்துகிற சொல்லை இந்த மேடையிலும் பயன்படுத்துகிறோமே, அந்த வழியோடு சொல்லுகிறேன். அந்த ஆனாவுக்கு ஆனா காணாவுக்கு காணா போட சொல்லி கற்றுக் கொடுத்தது அந்த நடவு பாடல்களும் அந்த உழவர் பாடல்களும் தான். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறோம் பாருங்க, எங்க ஊர்ல பாடுற பாட்டு. மட்ட பனையோரோ மயிலடையும் நந்தவனோ, மட்டப்பன சாஞ்சிடுச்சே இந்த மயில் போய் எங்கடையும். இளையராஜா மெட்டு கொடுப்பாரு, வைரமுத்து வீட்டுக்கு வந்து எழுதுவாரு. ஆனா இங்க நடவு நடுற தாய்கள் சந்தமும் மெட்டும் அவங்க தான் கொடுத்துப்பாங்க. ஒரு அம்மா 40 அம்மாவை சொல்லணும். அதுக்கடுத்து அதே அம்மா தான் மனசுல தான் உயிரில தான் வாழ்க்கையில அள்ளிக்கிட்ட தமிழை அள்ளி அடுத்த நொடியே அதுக்கு தமிழ் செய்யணும். உழைச்சிக்கிட்டே நடவு நட்டுக்கிட்டே மெட்டையும் கொடுத்து அதுக்கு தமிழையும் கொடுக்கிற அவங்க இசையமைப்பாளர்களா, அவர்கள் பாடலாசிரியர்களா, நாங்கள் 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 அவர்களின் பிள்ளைகள். மட்டப்பனையோரம் மயிலடையும் நந்தவனம், மட்டப்பனை சாஞ்சி அடித்தே மயில் போய் எங்கடையும். அடுத்து
குட்ட பனையோரோ குயிலடையும் நந்தவனோ குட்டப்பன சாஞ்சிடுச்சே இந்த குயில் போய் எங்கடையும். எப்படி மகாகவி பாரதி காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்னா ஆங்கிலத்தில் சொன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட். காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். எங்களுக்கெல்லாம் அவன் முன்னத்தியர். எங்கள் பாரதிதாசனுக்கே அவன் தமிழை எளிமைப்படுத்தி இதை பயன்படுத்து என்று கற்றுத்தந்த முதல் ஆசான். ஒரு பண்டிதனை, ஒரு தமிழ் புலவனை கவிதைக்குள் எந்த மொழியில் எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தமிழில் முதல்வன் பாரதி. அவன் எழுதுதான் காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல். ஆனா அதை என்னுடைய படிக்காத கை நாட்டு பாம்பர தமிழச்சு ஒரு கவித்துவத்தோடு அந்த 2 வரிக்கு இன்னொரு 2 வரியை கொடுத்து வெற்றி பெற்று விட்டாள். அங்க போட்டி வச்சா அந்த பொண்ணுக்கு தான், அந்த பாட்டிக்கு தான் அங்க பரிசு. என்ன எழுதினாவ? ஆசை வச்சேன் உன் மேல காதல் வச்சேன்டா. சரி, பாரதி என்ன சொன்னா? காதல் காதல் காதல். அந்த பாட்டி என்ன சொன்னா? ஆசை வச்சேன் உன் மேல, ஐ லவ் யூ. அதுக்கடுத்து பாரதி என்ன சொன்ன? காதல் போயின் சாதல் சாதல் சாதல். உன் மேல ஆசை வச்சேன்டா. அந்த ஆசை வச்ச அன்னைக்கே ஒரு அம்மி வச்சேன், அம்மி மேல ஒரு குழவி எடுத்து வச்சேன், பக்கத்துல ஒரு விதையை ஊனுனேன், அது அப்படியே பச்சை பச்சையா இலை விட்டு மஞ்சள் மஞ்சளா பூ பூத்து பச்சை பச்சையா காய்ச்சி வச்சிருக்கு. மவனை சாதி தடுக்கும், காதல மதம் தடுக்கும். அதுக்காக என்னை நீ விட்டுட்டு போயிடலாம்னு நினைக்காத. காதல் இல்லைன்னா சாதல் தான். அது அந்த காலம். இந்த காலத்துல ரோகிணியை கேட்டா அதுக்கு வேற இன்னொரு காதல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காதல் 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 போய் மீண்டும் காதல் காதல் காதல். அதுதான் பெரியாருடைய எண்ணமும் அதுதான், மார்க்ஸ் எண்ணமும் அதுதான், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அதுதான். இல்ல அதான் சொல்றேன், உங்களுடைய சிந்தனை அது. அதை நான் மறுத்தே சொல்லலையே. நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. நானும் பெண் தான், நான் பெரியார். அதுல மறுத்து பேச வேண்டிய எண்ணமே கிடையாது. அதற்காகத்தானே அமைதி வணக்கமே செய்ததே அந்த சமூக வழியில் இருந்தது. என்ன சொன்னான்? காதல் 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 போயின் சாதல் அம்மா சொல்லிச்சு பாட்டி, ஆசை வச்ச உன் மேல அரளி வச்சேன்னு சொல்ல இல்லை. நான் சொன்ன அந்த அம்மி கதை தான் அதை ஒரு வரியில சொல்லிச்சு, அரளி வச்சேன் கொல்லையில என்று. சரி, சங்க இலக்கியத்தில் தமிழை மன்னர்கள் எப்படி மதித்தார்கள் என்பதை ஒரு சில காட்சிகளை சொல்லி என் தங்கைக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். ஒரு மன்னன் அரசவையில் அமர்ந்திருக்கிறான். யாருமே வரல, தனியா உட்கார்ந்து இருக்கிறான். தவிக்கிறான் தவிக்கிறான் தவிக்கிறான். என்ன இல்லைன்னு தவிக்கிறான், தமிழ் இல்லைன்னு தவிக்கிறான். இரவலரா, புலவரா, விரலியரா வரணுமே, வந்துகிட்டே இருப்பாங்களே, ஒரு ஆள் கூட வரலையே, நான் அரசவையில் தனியாக அமர்ந்திருக்கிறேனே என்ற ஏக்கத்தில் அவனுக்கு வேண்டியவர்களை அழைக்கிறான். வராங்க. என்னப்பா, என்ன யாருமே வரலையே, இங்கே தங்களுடைய தமிழை அள்ளி அள்ளி கொடுத்து என்னை மகிழ வைக்க வேண்டியவர்கள் யாருமே வரலையே என்று கேட்கின்ற போது அவர் சொல்லுகிறார், மன்னா, உன் நாட்டில் யாருக்கு என்ன குறை? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது, யாருக்கும் பசி இல்லை, யாருக்கும் தேவையில்லை. அப்படித்தானே நீ ஆண்டு கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கிற போது அவரவர்கள் அவர்களுடைய இல்லத்தில் அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். ஐயோ ஐயோ என்று சொல்லி நம் நாட்டில் இருக்கிற தேர்களை எல்லாம் பாகங்களை ஓட்டி வரச் செய் என்று சொல்லுகிறான். வருகிறார்கள். நம் நாட்டில் புலவர்கள் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை,
அடுத்த நாடுகளுக்கு போய் அங்கே இருக்கின்ற புலவர்களை அழைத்து வா என்று எல்லை தாண்டி தமிழை அழைத்து வந்து அங்கே பாடச் சொல்லி கேட்டு கேட்டு அள்ளி கொடுத்து அவர்களை மறுபடியும் தேர்களில் அமர வைத்து அனுப்பிய தமிழ் மன்னர்கள் தான் ஐயா நம்முடைய தமிழ் மன்னர்கள். ஒரு மன்னன் அப்படித்தான். ஒரு புலவன் வந்தான் நாளும் நாளும் தமிழ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். இவன் கள் கொடுக்கிறான், அவன் தமிழ் கொடுக்கிறான். இவன் தமிழ் குடிக்கிறான், அவன் கள் குடிக்கிறான். இரண்டு பேருமே சேர்ந்து கள் குடித்து ஒருவன் தமிழ் கேட்க, ஒருவன் தமிழ் கொடுக்க ஒரு 10-15 நாட்கள் கடந்து விட்டன. மன்னா, நான் வந்து 10-15 நாட்கள் ஆகிவிட்டன. அங்கே என் மனைவி பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் புறப்பட வேண்டும், என்னை அனுப்பி வை என்று சொல்லுகிறான். போய்த்தான் ஆக வேண்டுமா என்று கெஞ்சுகிறான் மன்னன். அவன் போருக்கு தயாராக வேண்டியவன். ஆனால் தமிழுக்காக ஒரு புலவனை இருந்து விட்டு போ என்று கெஞ்சுகிறான். சரி, புறப்படத்தான் வேண்டும் என்று அவனும் உணர்ந்து கொள்ளுகிறான். உடனே தேர் நிற்கிறது. தேரிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட, அவன் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட, அவன் ஊருக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள் எல்லாம் வைக்கப்பட்டு விட்டன. இப்போது பாகன் 4 குதிரைகள் பூட்டிய தேர்கள், தமிழனுடைய தேர்கள். எங்கிருந்து வந்த தேர்கள்? குதிரைகள் அரபு நாடுகளிலிருந்து வந்த குதிரைகள், நாவாய்களில் வந்த குதிரைகள். அந்த குதிரைகள் தயாராக நிற்கின்றன. தேர் தயாராக நிற்கிறது. புலவன் பிரிகின்ற வருத்தத்தில் நிற்கிறான். மன்னனும் தமிழை கேட்க முடியாதே என்ற வருத்தத்தில் நிற்கிறான். உடனே மன்னன் என்ன செய்கிறான் தெரியுமா? 7 அடி பின் செல்கிறான். 7 அடி பின் சென்று அந்த புலவனுக்கு தலை வணங்கி வணக்கம் செய்து மரியாதை செய்கிறான் ஐயா. அது அந்த புலவனுக்கு மட்டுமல்ல, என் தமிழ் தாய்க்கும் அவன் தலை வணங்கி அவன் மரியாதை செலுத்துகிறான். மரியாதை செலுத்திவிட்டு மறுபடியும் 7 அடி முன் வந்து அவன் புறப்படு என்று சொல்ல வேண்டிய நொடிதான் அந்த நொடி. அந்த நொடிக்குள்ளாக பாகனை பார்க்கிறான். பாகனுடைய கையில் ஒரு தாக்குச்சி இருக்கிறது. அது எதற்காக? குதிரைகள் வேகமாக ஓடுவதற்கு பயன்படுத்துவதற்காக. அந்த தாக்குச்சியை பார்த்தவன் பாகனிடம் அதை கை நீட்டி, எந்த உரையாடலும் இல்லை, அப்படியே கை நீட்டுகிறான். தாக்குச்சி மன்னனுடைய கைக்கு வருகிறது. அதனுடைய முனையில் இருந்த ஒரு இரும்பு முள்ளை அவன் அப்படியே விரலால் பிடுங்கி தன்னுடைய இடது கையில் வைத்துக் கொண்டு மறுபடியும் தாக்குச்சியை அந்த பாகனிடம் கொடுத்து, இப்போது ஓட்டு என்கிறான். அந்த தாக்குச்சியை அவன் ஏன் பிடிங்கினான் தெரியுமா? எனக்கு யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாழ், வேல் எல்லா பயிற்சியும் உண்டு. இந்த தேரில் அமர்ந்து நான் பல போர்களை கண்டவன். அந்த நேரத்தில் என் உயிரை காக்க நீ அந்த தாக்குச்சியால் குத்தி எதிரிடமிருந்து என் உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த தாக்குச்சி ஒரு உயிர் காப்பான் தான். ஆனால் இப்போது நான் ஏற்றி அமர வைத்தது தேரில் ஏறாத பழக்கமுள்ள அந்த தமிழ் புலவன். அந்த புலவனை ஏற்றி அமர்த்தி வைத்து நீ அவனை கொண்டு போய் பாதுகாப்பாக வீட்டில் விட்டுவிட்டு வா என்றுதான் உனக்கு பணித்திருக்கிறேன். இப்போது நான் முல்லை ஏன் பிடிங்கினேன் தெரியுமா? அவன் போகிற வழியில் 2 ஆண்கள் இல்லறம் செய்து கொண்டிருக்கலாம். அந்த இல்லற காட்சியை பார்க்கிற போது இந்த வாடும் தமிழர்களுக்கு ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு வாழ்க்கை தளத்தை நான் அவனுக்கு சிந்திக்கின்ற நேரமாக அது அமையக்கூடும். அத்தகைய சிந்தனை நேரத்தை நீ வேகமாக ஊட்டி சிதைத்து விடக்கூடாது. அது அவனுடைய தமிழ் நேரம், அது அவனுடைய கவிதை நேரம், அது வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த உருவகங்களை, ஓமைகளை அள்ளி தருகின்ற ஒரு பயணமாக அமைய வேண்டும். எனவே நிதானமாக ஓட்டி போய் அந்த தமிழ் புலவியின் சிந்தனையில் எந்த இடையூறும் செய்யாமல் ஓட்டு என்று அனுப்பி வைத்த அந்த தார்குச்சியை பிடுங்கிய அந்த மன்னன் தானே வேலையும் வாளையும் சுழற்றி அங்கே வீரத்தை காட்டினான், இங்கே ஈரத்தை காட்டினான், என் தமிழின் சாரத்தை காட்டினான். சும்மா இல்லை தமிழ். ஏன் தமிழ்? ஏன் தமிழை படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் ஆங்கிலம் படிக்க வைக்கிறீர்கள், இந்தி படிக்க வைக்கிறீர்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உலகில் பறவைகள் இல்லாமல் போனால் சில காலங்களில் உலகம் அழிந்துவிடும் என்று பறவையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறேன்,
என் தமிழ் இல்லாமல் போனால் மிக விரைவில் உலகம் அழிந்துவிடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு ஒரே ஒரு காட்சியை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஒரு மன்னன் வருகிறான். வருகிற போது ஒரு புலவன் வருகிறான் இந்த மன்னனை தேடி. அப்போது அந்த மன்னனிடம் அந்த புலவன் சொல்கிறான், மன்னா, வருகிற போது நான் ஒரு காட்சியை பார்த்தேன் என்கிறார். புலவனுடைய வேலை என்பது அவனை அதிகமாக புகழ்ந்து அதிகமாக செல்வங்களை வாங்கி கொண்டு போகிற அதற்காக இல்லை. அவன் பிச்சைக்காரன் இல்லை. எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று சொல்லுகிற அந்த தமிழின் மீதான அந்த பெருமிதம் உள்ளவன் தான் புலவன். சில பேர் அவனை பிச்சைக்காரர்களைப் போல சித்தரிக்கிறார்கள். இல்லை, அவன் மன்னனை சட்டையை பிடித்து உழுக்குகிற ஒரு பொது உடைமை சிந்தனையாளனை போல, வாழ்வியல் அறத்தை அவனுக்கு உரைப்பவனைப் போல நடுங்காத சிந்தனை உள்ளவன் தான் புலவனாக இருப்பான். ஒருத்தன் மனைவி விட்டு பிரிஞ்சு அந்த மனைவி அவளுடைய பிறந்த வீட்டுக்கு போய் விடுகிறாள். அப்போது 4-5 புலவன் வருகிறார்கள். டே, உன்கிட்ட காசு வாங்கறதுக்கோ பரிசு வாங்கறதுக்கோ வரலடா, முதல்ல தேர்ல ஏறி போய் உன் கொண்டாடி அழைச்சிட்டு வந்து ஒழுங்கா வாழ கத்துக்கடா என்ற அறிவுரை சொன்னவன் நம் தமிழ் புலவன் மன்னனிடம். அப்படித்தான் நான் வரும்போது ஒரு காட்சியை பார்த்தேன் என்கிறான். என்ன காட்சியை பார்த்தாய் என்று சொல்கிறான். ஒரு கணவன் மான், ஒரு மனைவி மான், இன்னும் புல் தின்ன பழகாத ஒரு குழந்தை பிள்ளை மான், 3 மேய்ந்து கொண்டிருந்தன. திடீரென்று புதருக்குள்ளிருந்து ஒரு புலி வந்தது. கணவன் மானை குரல் வலையை கப்பி அப்படியே ரத்தம் அப்படியே பீரிட்டு அடிக்க அடிக்க அதை கடித்து தின்ன தொடங்கியது. பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருந்த மனைவி மான் தன்னுடைய குழந்தை அழைத்து துள்ளிக்கொண்டு கொஞ்ச தூரம் பக்கத்தில் ஓடி போய் நின்று பார்க்கிறது. கணவன் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறான், கணவன் தின்னப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் மன்னா, அந்த மனைவி மான் கணவன் கொல்லப்படுகிறானே, கணவன் தின்னப்படுகிறானே என்று வருத்தப்படவில்லை மன்னா. ஒரு நொடி கூட அதற்காக கண்ணீர் சிந்தவில்லை மன்னா. ஒரு நொடி கூட அதற்காக அது கலங்கவில்லை மன்னா. அடுத்த நொடியே புல்மேய தொடங்கிவிட்டது மன்னா. அவ்வளவுதான் அவன் சொல்லுகிறான். புலவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மன்னனே, ஆணாதிக்க அடையாளமே, அந்த ஆண் கணவன் மான் கொல்லப்படுகிற போது, தின்னப்படுகிற போது அந்த மான் ஏன் அதற்காக கலங்கவில்லை, ஏன் அதற்காக அழவில்லை, எதற்காக அடுத்த நொடியே புல் மேய்கிறது தெரியுமா? அது புல் மேய்ந்தால்தான், கலங்காமல் மனதிற்குள் எந்த மனச்சுமையும் ஏற்றிக்கொள்ளாமல் அது அந்த புல்லை மேய்ந்தால்தான் தன் குழந்தையாவது காப்பாற்ற முடியும் என்ற அந்த உள் உணர்வினால் தன் கணவன் இறக்கின்ற போது கூட தன் குழந்தைக்காக தன் கணவனின் அந்த வலியையே தாங்கிக் கொண்டு அது புல் மேய்ந்தது. அப்படித்தான் மன்னான். ஆனா மன்னனாய், ஆணாதிக்க அராஜக சிந்தனையாளனாய் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த ஆண்களை எல்லாம் அழைத்து வந்து போர்க்களங்களிலே அவர்களை சாகடித்து இந்த பெண்களை என்ன கொடுமை செய்கிறீர்கள்? அந்த மனைவி மான் கலங்குவதற்கு, அழுவதற்கு இடம் தராத அந்த காட்டு சூழலானே உன் நாட்டு சூழலிலும் இந்த ஆண்களை கொன்று இந்த பெண்களை அழுவதற்கு கூட நேரம் வைக்காமல் உனக்கு அடுத்து போர் வீரர்களாக கொண்டு களத்திலே தர வேண்டும் என்று பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அந்த பெண்களை அழுவதற்கு கூட மன்னர்களே நீங்கள் இடம் கொடுக்க மாட்டேன் என்கிறீர்களே, நேரம் கொடுக்க மாட்டேன் என்கிறீர்களே. இந்த பிள்ளைகளை காப்பாற்றி வளர்த்தெடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வெறும் வயிற்று இயந்திரங்களா இந்த பெண்கள் என்று கேட்ட அந்த கருத்து தான் ஐயா 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் என் புலவன் அந்த மான், ஆண் மான் கணவன் மான் புள்ளி. அதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு காட்சி. ஏராளமான யானைகள் செத்து கிடக்கின்றன, குதிரைகள் செத்து கிடக்கின்றன, தேர்கள் உடைந்து கிடக்கின்றன.
அத்தனை பேரும் செத்து சகதியாக இரத்த களரியாக அந்த போர்க்கள காட்சி. அதற்குள்ளாக ஒரு யானை, அந்த யானையினுடைய முகம் துண்டிக்கப்பட்டு துதிக்கை மட்டும் அப்படியே துடிச்சிட்டு கிடக்கு. அதை பார்த்த புலவன் என்ன சொல்றான், அந்த ஒரு ஓவியத்தை பாருங்க, ஒரு கேன்வாஸ், அது முழுக்க ரத்தம் ரத்தம், கொலை கொலை, யானை குதிரை போர் வீரர்கள் எல்லாரும் அந்த ரத்த சகதியில கிடக்குறாங்க. அதுல வெட்டப்பட்ட என்ன கிடக்குது, யானையினுடைய துதிக்கை கிடக்கிறது. அந்த புலவன் சொல்லுகிறான், அந்த துதிக்கை எதை போல இருக்கிறது தெரியுமா, ஏர் போல இருக்கிறது, நாஞ்சில் ஒப்ப, நாஞ்சில் ஒப்ப என்று சொல்லுகிறான். அதாவது ஏர் கலப்பையை போல அந்த யானையினுடைய துதிக்கை கிடக்கிறது. அந்த புலவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, மன்னா, இந்த உலகம் எங்கிருந்தோ அரபு நாடுகளில் இருந்து கொண்டு வந்த அந்த குதிரைகளை கொன்று குவித்து இங்கே கழுகுகளுக்கு உணவளிக்க இல்லை மன்னா. இந்த மண் யானைகளை, காடுகளில் வாழ வேண்டிய யானைகளை கொண்டு வந்து அவற்றை இங்கே கொன்று அவற்றை இங்கே கழுகுகளுக்கு உணவளிக்க இல்லை மன்னா. இந்த ஆண்கள் அந்த ஆண்களை கொண்டு வந்து போர்க்களத்திலே கொன்று 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 இரத்த சகதியிலே போடுவதற்காக இல்லை மன்னா. இந்த மண் வானத்திலிருந்து மழை பெய்து இந்த மண்ணை நனைக்க வேண்டும். இந்த மண்ணில் உழுது அதில் விதைகளை இட்டு விதைத்து அதை அறுவடை செய்து அனைத்து உயிர்களையும் பசிகாப்பதற்காகத்தான் மன்னா இந்த மண் படைக்கப்பட்டதை தவிர இந்த போர், இந்த ரத்தம், இந்த குருதிக்காக இல்லை மன்னா. எனவே இந்த படையை கலைத்துவிட்டு, இந்த இராணுவத்தை கலைத்துவிட்டு மக்களுக்கு மக்களாட்சியில் வாழ்வதற்கு சிந்தியுங்கள் மன்னா, சிந்தியுங்கள் மன்னா, சிந்தியுங்கள் மன்னா என்று சொன்னவர்கள் தான் சங்க போவர்கள். அவர்கள் நம் அறிவை உழுதார்கள். அந்த அறிவை உழுத அந்த விளைச்சலின் அந்த அழகுதான் அங்கே புத்தக கண்காட்சியாக வந்திருக்கிறது. எத்தனையோ பதிப்பகத்தார்கள் எங்கெங்கிருந்தோ வந்து அதை விற்பனை செய்கின்ற அவர்களுடைய அந்த தியாகங்கள் கூட அவர்கள் குடும்பங்களை விட்டுவிட்டு பசியை கூட பார்க்காமல் இங்கே நமக்காக வந்திருக்கிறார்கள். இங்கே எந்த எதிர்பார்ப்பையும் பார்க்காமல் நாங்கள் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் இந்த மேடையை 3/4 பங்கு தந்து 1/4 பங்கு தான் நாங்கள் பயன்படுத்துவோம் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த புத்தக கண்காட்சி நடத்துகிற உங்கள் அனைத்து உழைப்பின் வியர்வைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.